பிரியங்கா, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். சார், ஒரு கால் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் கேபின்ல இன்னொரு டேபிள் எதுக்கு போட்டு வச்சிருக்கீங்க? சார், அது வந்து உங்க ஃபியான்சி தான் சார் போட சொன்னாங்க. ஃபியான்சிவா? யாரு? சார், அது சித்ரா மேம் தான் சார். சித்ராவா? அவ எதுக்கு போட சொன்னா? மாமா? ஏய், நீ தான் போட சொன்னியா? ஆமா மாமா. பிரியங்கா, இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருக்கிற டேபிள் எதுவும் அங்க இருக்க கூடாது. எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். பிரியங்கா, என் டேபிள் அங்கதான் இருக்கணும், எடுக்க கூடாது. ஓகே மேம். பிரியங்கா, நீங்க ஒன்னும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணல, எனக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க போதும். முதல்ல அந்த ரூம்ல இருக்கிற டேபிளை ரிமூவ் பண்ணுங்க. உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ள அங்க ஒரு டேபிள் இருக்க கூடாது. ஓகே சார், நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏய், எல்லாம் ஓ வேலை தானா? ஆமா, நான் தான் உள்ள டேபிள் எடுத்துட்டு வந்து போட சொன்னேன். இன்னும் 2 நாள் தான் நமக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் நானும் இந்த கம்பெனிக்கு ஒன் ஆஃப் த ஓனர். தெரிஞ்சுக்கோங்க, நான் எங்க உட்காரணும்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நீங்க எதுக்கு அதை பத்தி யோசிக்கிறீங்க? நான் உங்க வைஃப் ஆக போறவ. இவங்க 2 பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு, ஐயோ, இவங்க ஒண்ணு சொல்றாங்க, அவர் ஒண்ணு சொல்றாரு. ஆதி சாருக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை போல. அப்படியே ஏன் சித்ரா மேம் இப்படி ஃபோர்ஸ் பண்றாங்க? விருப்பம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம போய் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்போம். உங்களுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. இங்க பாருங்க மாமா, நம்ம கல்யாணம் நம்ம 2 பேர் முடிவு பண்ணது கிடையாது. அது அத்தையோட கௌரவம். அத நீங்க நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் சரி நிறுத்த முடியாது. என்ன பண்ண போறீங்க? உங்க விருப்பம் முக்கியமா இல்ல உங்க அம்மாவோட கௌரவம் முக்கியமா? அத்தை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. ஏன்னா இது அவங்களோட கௌரவம். அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்தியே ஆகணும். ஏய், நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர உன் கழுத்துல தாலி கட்டவே மாட்டேன். 2 நாள்ல பார்க்கதானே போறோம். நான் நினைச்சது நடக்குதா இல்ல நீங்க நினைச்சது நடக்குதானே? அதே 2 நாள்ல நான் உனக்கு கொடுக்கற சர்ப்ரைஸ பார்க்க தானே போற. அப்படி என்ன புதுசா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துற போறீங்க? உங்க ஆறுயிர் காதலி அவதானே? நீங்களே இது எனக்கு பல தடவை சொல்லிட்டீங்க. இதுல எனக்கு என்ன சர்ப்ரைஸ்? பார்க்க தானே போற. என் சர்ப்ரைஸ் என்னன்னு நீ நினைச்சு பார்க்காத சர்ப்ரைஸ். ஆனா அதுக்கப்புறம் நீ என் வீட்லயே இருக்க மாட்ட. அதை நினைச்சாதான் எனக்கு காமெடியா இருக்கு. 2 நாள் தான். உன் பொட்டி பொடிகையெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியா இரு. என்னது? பொட்டி படிக்கையை கட்டணுமா? மாமா, நீங்க இந்த சித்ராவை தப்பா எடை போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சதை அடையறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ எனக்கு சாதகமா அத்தையும் இருக்காங்க. அதை மனசுல வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க மாமா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல மாமா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் தான் உங்களோட வைஃப். இதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன, நான் உங்க வைஃப்னு சொன்னதுக்கே உங்க ஆறுயிர் காதலி இப்படி தார தாரையா கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னும் 2 நாள்ல நீங்க எனக்கு சொந்தமாக போறீங்க. அதுக்கப்புறம் எப்படி அவளை நான் இந்த ஆபீஸை விட்டு துரத்துறேன்னு பாருங்க. அவ பார்ட்னர் ஆஃப் த கம்பெனின்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னும் அவ இந்த ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவளை எப்பவோ தூக்கியிருப்பேன். தப்புதான், எல்லாம் என்னோட தப்புதான். உன்னை இந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கேன்ல, ஏன் தப்புதான். உன்னை இந்த ஆபீஸ்க்கே வரவிடாம பண்ணியிருந்திருக்கணும். ஏதோ உன்னோட கரியரு வீணா போக கூடாதே, பாவமேன்னு வரவிட்டதுக்கு எனக்கு நல்ல தண்டனை கொடுத்துருக்க. இங்க பார், நீ நினைக்கிற எதுவும் எப்பவும் நடக்கவே நடக்காது. பகல் கனவு காணாம போய் உன் வேலையை பாரு. இன்னும் 2 நாள் தானே இருக்கு. உனக்கான அதிர்ச்சி, அதான் இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. பாப்போம் மாமா, பாத்துடலாம். எனக்கு அத்தை மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க வாக்க எப்படியா இருந்தாலும் காப்பாத்திடுவாங்க. அப்போ அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க என் கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும். வேற வழியே உங்களுக்கு இல்லை. அதோ நிக்கிறாளே உங்க ஆறுயிர் காதலி, அவளை உங்க மனசுல இருந்து இப்பவே தூக்கி எறிஞ்சிருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏய், ஆபீஸ் வச்சுன்னு பாக்குற இல்ல, அரைஞ்சு பல்ல கழட்டிடுவோம். மரியாதையா போயிடு.
தியா போங்க போங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். என்ன மந்திரம் பண்ணி மயக்கனாலோ தெரியல, அவ பின்னாடியே இவர் சுத்துறாரு. ச்சீ, கல்யாணம் மட்டும் முடியட்டும், என்ன பண்றேன்னு பாருங்க. தியா நில்லு, நில்லுன்னு சொன்ன. இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு போற? ஒன்றும் இல்லைங்க. என்ன சித்ரா சொன்னதை நினைச்சிட்டு அழுறியா? உன் ஆதி மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? இதுதான் நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா? உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையினால் தான் இவ்வளவு நாள் நான் அமைதியாவே இருந்தேன். சித்ரா இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் நான் என்ன நம்பிக்கை இங்க உங்க மேல வைக்கிறது? தியா அழாத, நீ அழறத பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. ச்சே, இந்த சித்ரா மேல இருக்கிற கடுப்புல இவகிட்ட வந்து கத்திட்டேன். ஹே தியா, இங்க பாரு. தியா ஒரு நிமிஷம் என்ன பாரு. ஏங்க, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. என் அப்பா இருக்கிற நிலைமைக்கு அவர் இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயத்தெல்லாம் தாங்கிக்கிற நிலைமையில இல்லை அவர். அதுவும் இல்லாமல் உங்கள் குடும்பம் வேற, என் குடும்பம் வேற, அவங்களோட எதிர்பார்ப்பு வேற, எங்களோட எதிர்பார்ப்பு வேற. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் அம்மாவை நினச்சி பாருங்க. அவங்களோட சந்தோஷத்தை நாம ஏன் கெடுக்கணும்? இது ஒத்து வராது. இது ஒத்து வரும்னு எனக்கு தோணவும் இல்லை. நீங்க என் கழுத்துல தாலி கட்டின விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் மனசுல நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிடுவேங்க. நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. பேசிட்டியா? இப்போ நான் பேசலாமா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்துதான் நான் உன் கழுத்துல தாலியே கட்டினேன். நான் என் முடிவுல தெளிவா தான் இருக்கேன். எப்பவும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. தைரியமா இரு. நானும் தெளிவாக தான் அது இருக்கேன். நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. நாளைக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு என் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் என்னங்க பண்ணுவேன்? எனக்கு யாரு இருக்கா? அவர் இந்த அதிர்ச்சியை தாங்கிப்பாரான்னு எனக்கு தெரியல. அதனால நம்ம பிரிஞ்சிடலாம். ஷட். ஆதி, பேசாத நீ. எப்படி இவ்ளோ ஈஸியா பிரிஞ்சிடலான்னு சொல்ற? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இல்லை. அப்படி இருந்தும் மறுபடியும் நான் விரும்பின ஒரே பொண்ணு நீதான். இப்ப வரைக்கும் எனக்கு அந்த விஷயம் ஞாபகமே இல்லை. நான் உன் கழுத்துல தாலி கட்டின எந்த விஷயமும் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்போதே என் மனசுல உன்னை தவிர வேற எவளையும் நினைக்க முடியல. ஆனா நீ இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. ஆதி, நிறுத்து. பிரிஞ்சிட்டா எல்லாம் சரியாயிடும் நீ நினைக்கிறியா? உன் கழுத்துல தாலி கட்டின விஷயம் இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் வரல. அப்படி இருந்தும் நான் மறுபடியும் உன்னதான் காதலிச்சேன். இதெல்லாம் எப்படி கோஇன்சிடென்ஸ் சொல்றியா? ஆழமா என் மனசுல நீதான் இருந்திருக்க. அதனாலதான் உன்னை தவிர வேற யாரையும் என்னால நினைக்க முடியல. எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வராம வேணா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் உன் கழுத்துல தாலி கட்டின எல்லா விஷயமும் உனக்கு ஞாபகம் இருந்து நீ எப்படி பிரிஞ்சு போலான்னு சொல்ற? என்னை விட்டு போய் சந்தோஷமா இருந்துருவியா? இங்க பார், உன் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. இன்னும் சொல்ல போனா உன் அப்பாவுக்காக நீ இந்த தியாகத்தை பண்ணினா கடைசியா உன் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது அவர் அதை தாங்கிக்க மாட்டாரு. தான் பொண்ணு வாழ்க்கைய தானே கெடுத்துட்டோமேன்னு வருத்தம் தான் படுவாரு. அதனால தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருந்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க பாரு, நான் வேணான்னு நீ நினைச்சினா தாராளமா போ. அதுக்காக மறந்துடுன்னு மட்டும் சொல்லாத. இத்தனை நாள்ல ஒரு நாள் உன் மேல நான் கை வச்சிருப்பேனா? என்னையே கை நீட்ட வச்சுட்டல்ல. போதும் தியா, நிறுத்து. இப்பவும் சொல்றேன், என்னால உன்னை மறக்க முடியாது.
இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கானவ. அந்த இடத்துக்கு வேற எவளையும் நான் வரவிட மாட்டேன். 2 நாள்ல இந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயம்தான் நடக்கும். இப்பவும் சொல்றேன், நான் முடிவு எடுத்தது தான். என் முடிவை எப்பவும் நான் மாத்திக்க மாட்டேன். சொல்ல வேண்டிய நேரத்துல எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன். அதுக்கப்புறம் உனக்கு என் கூட வாழ விருப்பம் இருந்தா என் கூட வா. விருப்பம் இல்லைன்னா உன் அப்பா கூடயே போயிடு. நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். இப்போ இல்லை, எப்பவும் ஓ முடிவு தான். நீ என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னா தாராளமா போலாம். எந்த காரணத்தை கொண்டும் என் சுயநலத்துக்காக உன்னை நான் எப்பவும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா என்ன மறந்துடுன்னு சொல்லாத. புள்ளைய பார்த்துட்டு வரேன்னு சொன்னதுனால தானே அவளை விட்டேன். அவங்க போய் என்ன வேலை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கா. என் தங்கச்சி வீட்டுக்காரர்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் எப்படி போய் அவங்க கிட்ட முகத்தை காட்டுவேன்? இந்த ஊர்ல இருக்கிறவன் தான் என்னை என்ன நினைப்பான்? நாளை பின்ன எவனாவது என்ன மதிப்பானா? குடும்ப மானத்தை வாங்கறதுக்குனே அங்க போயிருக்கா. என்னத்த சொல்ல, பிள்ளைக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. டெக்கரேஷனுக்கு வர சொல்லிட்டேன். அண்ணி, அண்ணா எப்போ வரேன்னு சொன்னாங்க? அவர் கிளம்பிட்டாரா? வந்துகிட்டே இருப்பாரு. சரிங்க அண்ணி. ஈஸ்வரி, காமாட்சிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு சொல்லிடு, இல்லை நேரில் போய் கூப்பிட்டு வரணுமா? எல்லாரையும் கூப்பிட டைம் இல்லைம்மா. காமாட்சிக்கு ஃபோன் பண்ணியே கூப்பிட்டுக்கலாம். வருவாளான்னு வேற தெரியலையே. ஏதாச்சும் சொல்லி வர சொல்லணும். இந்த மாதிரி நல்ல நாள் அதுவுமா தான் குடும்பமாக சேர முடியும். இன்னும் கோவத்தையே வச்சுக்கிட்டு இருந்தா நீயும் உன் வீட்டுக்காரரும் காமாட்சிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. காமாட்சி வீட்டுக்காரருக்கும் ஃபோன் அடிச்சு பேசுங்க. சரிம்மா, நான் பேசுகிறேன். அப்புறம் அண்ணி, இந்த முகூர்த்தம் பட்டெல்லாம் அண்ணனை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். முன்னாடி வாங்கினதே இருக்கு, அதையே வச்சுக்கலாமா இல்லை புதுசாக வாங்கணுமா? அந்த புடவை அப்படியே தானே அண்ணி இருக்கு, அதையே வச்சுக்கலாம். அப்போ சரி அண்ணி. கல்யாணத்தில் வீட்டிலே பண்ணுறோன்னு எதுவும் வருத்தம் இல்லையே? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி. என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாலே போதும், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அப்போ சரி அண்ணி. ஈஸ்வரி, கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இல்லை, ஒரு நிமிஷம். அண்ணி, அம்மா, நீங்கள் இருங்க, நான் பேசிட்டு வரேன். சரி சரிம்மா, நீ பேசு, நாங்கள் கல்யாண வேலையை பார்க்குறோம். என்ன விஷயங்க, சொல்லுங்க. ஏமா ஈஸ்வரி, ஆதியோட கல்யாணத்தை இவ்வளோ அவசரமா பண்ணணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? என்னங்க நீங்க எப்படி பேசுறீங்க? நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. என்னை பார்த்து அண்ணி என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு தெரியுமாங்க? ஆதி எவளையோ காதலிக்கிறானா, அதனால்தான் சித்ராவுக்கும் ஆதிக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நான் நிறுத்தினேன்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கா சொல்லுங்க? என் ஆதி யாரையாவது காதலிப்பானா, இல்ல நான் தான் வேணும்னே அவங்க கல்யாணத்தை நிறுத்தினேனா? அவங்க இப்படி சொல்லும்போது அந்த பழி சொல்லுக்கு நான் ஆளாகணுமா? இந்த கல்யாணம் நடந்தாதான் என் கௌரவம், ஏன் மரியாதைய நான் தானே காப்பாற்றணும். அவங்க சொன்ன எதுவும் உண்மை இல்லை, அந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்கிற எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு நான் நிரூபிக்கணும்ல. அதுக்கு தான் இந்த அவசர கல்யாணம். இல்லம்மா ஈஸ்வரி, நீ ஆதிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? ஆதிக்கிட்ட என்னங்க கேட்கணும்? இல்லம்மா, அவனுக்கும் இந்த கல்யாணத்துல. ஏங்க, நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒன்றும் நேத்து பார்த்து இன்னைக்கு முடிவு பண்ண கல்யாணம் இல்லை, எல்லாம் முன்னாடியே முடிவு பண்ணதுதான். ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. அதுக்காக மறுபடியும் ஆதிக்கிட்ட கேட்கணுமா என்ன? ஆதி ஏன் பையன், அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவன் அதுக்கு சம்மதமும் சொல்லிட்டான். அவனுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருந்தா அவன் என்கிட்ட எப்பவும் சொல்லியிருப்பானேங்க. ஒரு வார்த்தை கூட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு ஆதி சொல்லவே இல்லை. ஏன்னா ஆதிக்கும் சித்ராவுக்கும் ஏற்கனவே முடிவு பண்ணதுதான். நீங்க எதுக்கு இப்ப குழப்பத்தை உண்டு பண்றீங்க? ஏமா ஈஸ்வரி, நான் எதுக்குமா குழப்பத்தை உண்டு பண்ண போறேன்? இல்லைங்க, ஆதிக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இந்த 2 நாள்ல நடத்தி அந்த ஊருக்கு நான் போகும்போது என் பையனுக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணி தாங்க போனோம். ஊர்ல இருக்கிறவங்க வாயையெல்லாம் அடைக்கணும்ல. அதுக்கு ஒரே வழி, ஆதியும் சித்ராவும் கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த ஊருக்குள்ளேயே போகணும்.
என்ன இருந்தாலும் ஈஸ்வரி, இங்க பாருங்கங்க, இந்த கல்யாணம் நடக்கணும் இல்ல இந்த வீட்ல ஒரு கருமாதி நடக்கணும். ஆதிக்கு சித்ராவுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா என்ன நீங்க யாரும் உயிரோடவே பார்க்க முடியாது. ஈஸ்வரி, ஆமாங்க, இது என் கௌரவ பிரச்சனை. கௌரவத்தை விட்டுட்டு நான் இங்க உயிர் வாழணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. அதுக்காக ஏமா இப்படியெல்லாம் பேசுற? எனக்கு ஆதிக்கும் சித்ராவுக்கும் நடக்கிற கல்யாணம் தான் முக்கியம். வீணா நீங்க குழப்பிக்கிட்டு என்னையும் குழப்பாதீங்க. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஏப்பா வாழை மரத்தை ஒழுங்கா கட்டு. அடடே, வாங்க வாங்க, வாக்கா மச்சி. வாப்பா அர்ஜுன். வரேன். அர்ஜுன், அவ உன் பெரியம்மா, மரியாதையே பேசு. பரவாயில்ல. ஃபோன் பண்ணி கூப்பிட்டேனே, வருத்தம் இல்லைல்ல? இங்க வரலையா? அவருக்கு ஸ்டேஷன்ல வேலை இருக்கு, கல்யாணத்துக்கு கரெக்டா வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. மீனா காலையில வரேன்னு சொல்லியிருக்கா. சரி உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. ஆதி எங்க இருக்காரு? ஆதி மேலதான் பாருக்கா, மேல போய் பாருங்க. நீ உள்ள வா காமாச்சி. வாளு மேல வா, மாப்பிள்ளைய போய் பாப்போம். வா அர்ஜுன், போய் அண்ணாவை பார்க்கலாம்.